ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம ஊரில் அரசு பள்ளிகள்லையோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயோ டீச்சர் ஆகி அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு கனவு காணக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்கிறதுக்காக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம், அதாவது நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா NCTE, இங்கிலீஷில் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இவங்க சில முக்கியமான கட்டாய வழிகாட்டுதல்களை வச்சுருக்காங்க. நாடு முழுக்க, அதாவது நம்ம இந்தியா முழுக்க ஆசிரியர்களுடைய தரம் ஒரே சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆசிரியர் பணியில் சேர்றதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான நுழைவு வாயிலாக இருக்கிறது டெட்டு தான், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வுன்னு சொல்லுவோம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த தேர்வு யாரெல்லாம் எழுதலாம், இதுக்கு என்ன தகுதி வேணும் இந்த தேர்வை எழுதுறதுக்கு, இந்த தேர்வு எப்படி நடக்கும், இதனுடைய வேலிடிட்டி எவ்வளவு காலம், இப்படி எல்லாவற்றையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த தகவல் எல்லாமே NCTEனுடைய அதிகாரப்பூர்வ விதிகள் படி தொகுக்கப்பட்டது தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே உடனே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டெட்டு தேர்வு யாருக்கெல்லாம் பொருந்தும்? இது பல பேருடைய சந்தேகம். நான் அரசு பள்ளிக்கு ஆசிரியர் ஆகிறதுக்காக படிக்கிறேன், எனக்கு டெட்டு தேவையா? இல்லை நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்க போகிறேன், எனக்கு டெட்டு கட்டாயமாக தேவையா? நான் டெட்டு கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கான தெளிவான பதிலை NCTE வழிகாட்டுதல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்க இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி, அதாவது RTE படி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இதன்படி எல்லா பள்ளிகளுக்குமே அது அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு நிதி உதவி, தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் எல்லா பள்ளிகளுக்குமே இந்த டெட்டு தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு பள்ளிகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னால் எந்த ஸ்கூல்ஸை சொல்லணும்னா கேந்திர வித்யாலயா KV ஸ்கூல்ஸும் நவோதயா, இது ரெண்டுத்தையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் மாநில அரசு பள்ளிகள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு, இது எல்லாமே பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட வாரிய பள்ளிகள், அரசு உதவி பெறும் அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகள், நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை செஞ்சாலும் சரி, CBSEயில் வேலை செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டெட்டு தகுதி தேர்வுன்றது சட்டப்படி முக்கியம், அது கட்டாயம். ஸோ நீங்கள் சுருக்கமாக சொல்லணுன்னா, எந்த வகையான ஸ்கூலில் போய் டீச்சராக வேலை பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த டெட்டு தேர்வு தான் உங்களுக்கான முதல் தகுதிப்படி. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, இந்த டெட்டு எழுதுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, இதுக்கான கல்வி தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி NCTE தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அடிப்படை கல்வி தகுதி என்னென்னா, குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களோட மேல்நிலை கல்வி, அதாவது ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்கணும் 50% மார்க்கில். அது கூட சேர்த்து 2 வருஷம் தொடக்க கல்வி பட்டய படிப்பு, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், DEIDன்னு சொல்லுவோம். ஸோ இது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் BEd, இளங்கலை கல்வியியல் பட்டம் பெற்றிருக்கணும். சரி, இதை படித்து முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியுமா? இப்போ BEd படிச்சுட்ருக்கவங்க எழுத முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நீங்கள் BEdல செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ தாராளமாக நீங்கள் எழுதலாம். NCTE விதிகள் படி அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் கல்வி படிப்புகளில் இப்போ BEdஓ DEEDஓ நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் மாணவர்களுக்கு டெட்டு தேர்வு எழுதுறதுக்கு முழு தகுதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 50% மார்க்ஸ் அவசியம் அப்படின்னாலும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் அவங்களுடைய இடஒதுக்கீடு கொள்கைப்படி குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு சலுகைகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்க தகுதிக்கான குறைஞ்சபட்ச மதிப்பெண்களில் 5% வரைக்கும் கன்செஷன் வழங்குறதுக்கு மாநில அரசுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும், இதோட பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, TNPSC தேர்வு மாதிரி நடக்குமா, இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு சொல்கிறேன். இந்த தேர்வு ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு கொஷின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் சரியாக இருக்கிற ஒரு விடையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. அதாவது தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த மார்க்கையும் குறைக்க மாட்டாங்க.
இந்த தேர்வு வந்து ஒட்டுமொத்தமா 2 தாள்களா வைக்கிறாங்க. அதாவது 2 பேப்பர். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னா, அ பேப்பர் 1 கண்டிப்பா பாஸ் பண்ணியிருக்கணும் டெட்ல. இல்ல நான் 6த்துலேருந்து 8த் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். இல்ல நான் 1 to 8 யாருக்கு வேணாலும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ பேப்பர் 1, பேப்பர் 2 2மே வந்து நீங்க எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து அடிப்படையான ஒரு விதின்னு சொல்லணும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்லாம் எழுதிட்டோம். பாஸ்லாம் பண்ணிட்டோம். உடனே வேலை கிடைச்சிருமா? அதேபோல் அந்த பாஸ் பண்ணது எவ்வளோ நாளைக்கு வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு குவாலிஃபையிங் ஸ்கோர் தான். ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்சிடியோடைய விதிகள். இந்த தேர்வில் ஒரே ஒரு கேண்டிடேட் குறைஞ்சபட்சம் 60% இல்லை அதற்கு மேலே மதிப்பெண்கள் பெற்றாலே அவர் வந்து டெட்டு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு தான் அறிவிப்பாங்க. டெட்டு தேர்வில் 60% எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அரசாங்கம் உடனே வேலைலாம் கொடுத்துறாது. டெட்டு தேர்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஒரு தகுதி அளவுகோல், ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும்தான். உங்களுக்கு அரசு வேலை தானாகவே வந்து வேணும், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமையோ, வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதத்தையோ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்காது. இதுக்கப்புறம் அரசு நடத்துகிற பணி நியமன தேர்வுகள் இல்லை நேர்காணல்களில் நீங்கள் தேர்ச்சி பெற்றாதான் உங்களுக்கு பணி வழங்கப்படும். இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்கள் ஆயுள் முழுக்க நீங்கள் ஒரு டைம் டெட்டு பாஸ் பண்ணினாலே போதுமானது. முதல்ல 7 வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு விதியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் லட்சக்கணக்கான ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று என்சிடி வந்து திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் கீழே ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் நீங்கள் ஒரு முறை டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா அந்த டெட்டு தகுதி சான்றிதழ் உங்களுடைய ஆயுள் முழுக்க செல்லுபடியாகும். இனிமேல் நீங்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த தேர்வை எழுதணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆசிரியர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த தகவல்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஆசிரியர் பணியில் சேர்றதுக்கு டெட்டு எவ்வளவு முக்கியமானது, அதுக்கு என்சிடியினுடைய அதிகாரப்பூர்வ விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியலனாலும் இன்னொரு டைம் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஸோ தரமான ஆசிரியர்களை உருவாக்குறது தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதல் படின்னு சொல்லுவோம். அந்த தரத்தை உயர்த்தி அந்த தரத்தை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த 60% தகுதி மதிப்பெண்ணும் நெகட்டிவ் மார்க் இல்லாத தேர்வு முறையும். ஸோ ஆயுள் முழுமைக்கும் செல்லுபடியாகிற சான்றிதழும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போதைய விதிகள் படி காலேஜ் படிக்கும்போது இந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிறதால இப்போது பிஎட் பண்ணிகிட்ருக்க மாணவர்கள் தாராளமாக இப்போதுலேருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களாம் 12th முடித்ததுலேருந்தே கிளாஸை இப்போ சேர்த்து விடுறாங்க. ஸோ உங்ககிட்ட நான் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறேன். அதுக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெட்டு தேர்வில் 60% மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி அப்படிங்கிறது சரிதானா? இல்லை போட்டித் தேர்வுகள் போல் கட் ஆஃப் முறையே வந்து இதுக்கு வச்சிடலாமா? 2வது, டெட்டு சான்றிதழை ஆயுள் முழுவதும் செல்லும் அப்படின்னு சொல்லி மாற்றினது ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே டெட்டு எழுதணும், ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த விதிகள் எல்லாம் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விதிகள். தேங்க்யூ.